வேதவசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும்போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:30 நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போஸ்தலர் 21:13 அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே யாரிடம் சென்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவார்கள். பணக்காரனாக இருந்தாலும் அவனும் ஒரு பிரச்சனையை சொல்லி, இந்த பிரச்சனை எனக்கு ஏன் தான் இருக்கிறதோ என்று வேதனைப்படுவான். தேவனிடத்திலிருந்து சாலமோன் கேட்டு பெற்றுக் கொண்டதையும் கேட்காமல் கிடைத்த ஐஸ்வர்யத்தையும் இப்படி எல்லாவற்றையும் அனுபவித்திருந்தாலும் பின்பு அந்நிய ஸ்திரீகளையும் திருமணம் செய்து கொண்டு அந்நித்தேவர்களையும் வழிபட ஆரம்பித்து கடைசியிலே தேவனை விட்டு விலகி எல்லாம் மாயை என்று சொல்லுகிறான். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றும், அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரத்தில் அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி பவுல் எருசலேமுக்கு சென்றால் அங்குள்ள யூதர்கள் அவனை புறஜாதியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்ற போதும் பவுல் எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். இது அவன் கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள ஆழமான ஐக்கியத்தை தெளிவுபடுத்துகிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்று எழுதியவன் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்கிறான். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவோடு ஆழமாக ஐக்கியம் கொண்டு இருப்போமானால் துன்பங்கள் மத்தியிலும் துயரங்கள் மத்தியிலும் பவுல் அப்போஸ்தலன் போல நாமும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். காரணம் எல்லாமே தேவன் பார்த்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? பரலோகத் தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். இந்த நாளை நாங்கள் காணும்படியாக எங்களை எழுப்பியதற்கு உமக்கு நன்றி. தேவனே, உமது ஊழியன் பவுல் அப்போஸ்தலனைப் போல நாங்களும் உமக்கென்று வைராக்கியமாக எழுந்து உபத்திரவத்தின் மத்தியிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குத்தத்தின்படி எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்துக்கொள்வீர் என்று விசுவாசித்து சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.